விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் திரையரங்கில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனைமுத்தன், உங்களுடைய தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் திரையிடப்பட்டுள்ள கிங்டம் திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்கை முற்றுகையிட முயன்றதால போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இன்றைய காட்சிகளையும் திரையரங்கு நிர்வாக சார்பில் ரத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியாகியுள்ள கிங்டம் திரைப்படம் தமிழகம் உட்பட உலகம் முழுவதும் கடந்த 31ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான நிலையில இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த நாம் தமிழர் கட்சி சார்பில் அந்த படத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு காட்சிகள் அமைந்திருப்பதாக கூறி படத்தை திரையிடக்கூடாது என வலியுறுத்தி திரையரங்குகளை முற்றுகையிட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திரையரங்கு ஒன்றில் படமானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திரையரங்கை முற்றுகையிட முற்பட்டனர். அப்போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனை கண்டித்தும் திடீரென அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் சிலர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஏராளமான போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து போலீஸ் வெளியில் ஏற்றி தனியார் மகளில் அடைத்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருந்தது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது என அறிந்த ராமநாதபுரத்தில் உள்ள திரையரங்குகள் அனைத்துமே இந்த படக்காட்சிகளை வெளியிடப்படாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கிங்டம் திரைப்படத்திற்கு எதிராக திரையரங்கை முற்றுகையிட சென்ற நாம் தமிழர் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு சாலை மறியல் போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.